கடந்த 300 ஆண்டு காலமாக மறைக்கப்பட்ட வரலாறை முனைவர் கவியரசு கவிஞானன் போற்றுதலுக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புத்தக வடிவிலே எழுதினார்கள். அச்சு வடிவிலே எழுதியதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைந்தது. அதை இப்பொழுது ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தும் உலக நாடுகள் அறிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செய்திருந்தார்கள். அந்த நிகழ்வை கடந்த ஒரு 7-8 வருடங்களாக இணைந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது திட்டு கட்டிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஊர் மக்கள், நம்முடைய பங்காளிகள்லாம் கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா போட்டுச்சுன்னு அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் இதை திறம்பட எடுத்து அவருடைய புகழை உலகிற்கு வெளிக்கடுகின்ற அளவில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து விடாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் விடப்போவதில்லை. இந்த அரசு நம்மளை வஞ்சிக்கின்றதுக்கு எடுத்துக்காட்டு அன்று நெற்கட்டும் சேவலிலே நாமெல்லாம் சென்று விடக்கூடாது. கூட்டம் கூடினால் இவனுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்கின்ற அச்சம் இந்த ஆளுகின்ற அரசுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை பொய்யாக்கின்ற அளவிற்கு இந்த நடுக்கல் விழாவினை நடுவண் அரசுக்கு தெரிகின்ற அளவிற்கு உச்சாணி கொம்பிலே ஏற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கலப்ப பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். முனைவர் பேராசிரியர் அவர்கள் எழுதினார்கள் இவருடைய வரலாறை. அருமைக்குரிய சகோதரர்கள், எத்தனையோ சகோதரர்கள்லாம் இவருடைய புகழை புகழ்ந்து சென்றார்கள். என்று மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் என்று கூறிய அண்ணாவின் வாக்கிற்கிணங்க மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களாம் வருகின்றார்கள், வந்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது உள்ள பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவருடைய வீர வரலாறை மறைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கின்றது என்பதை இந்த அரசு உணர வேண்டும். ஒரு கண்ணிலே சுண்ணாம்பையும் ஒரு கண்ணிலே வெண்ணையும் வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வெட்கக்கேடாக இருக்கின்றது. நான் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அரசு இப்படி நடந்து கொள்கின்ற என்கின்ற தவறை உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு முன்னால் என்னுடைய பங்காளி ரமேஷ் அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து வந்து விட்டார்கள், நெல்லையிலிருந்து செல்லப்பாண்டியன் வந்து விட்டார்கள், அண்ணன் மகாராஜன் வந்து விட்டார்கள், கன்னியாகுமரியில இருந்து முனைவர் கலையரசு வந்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து அலைகடல் என்று ஒருவர் வந்தால் 100 பேருக்கு சமம் என்பதை நாம் உரித்தாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். என்ற நெல்லை மாநகரத்தில் இருந்து அன்பு சகோதரர் இப்ப ரவிதேவேந்திரன் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நெல்லைக்கெல்லாம் அவர்கள் தொல்லையாக உருவாக்கி கொடுப்பார்கள். இதெல்லாம் நிகழ்ச்சிக்கு போற நீங்க வரலையான்னு யூடியூப்ல, வாட்ஸ்அப்லையும், ட்விட்டர்லையும் போடுகின்ற பொழுது அடுத்த சமூகத்துக்கு நன்றாக தெரியும். இப்படி வந்தவர்களை எல்லாம் நான் வரவேற்று இவருடைய புகழ் உயர வேண்டும். அண்ணன் பாபுஜி அவர்கள் எங்களை வலிமேல் வெளிவைத்து காலையில இருந்து காத்து கொண்டிருந்தார்கள். கிளம்பிட்டீங்களானே, வந்துட்டீங்களானே அப்படின்னு 1 மாசத்துக்கு முன்னாடி காமினி மல்லத்தி அவர்களிடம் தேதி கேட்டார்கள். அதை ஒதுக்கி வைத்து விட்டிருந்தேன். அதுபோல காலையிலேயும் இரவிலேயும் பாண்டிச்செல்வம் அவர்கள் விடாமல் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணே வந்துட்டீங்களானே, கிளம்பிட்டீங்களானே, வண்டி ஏறிட்டீங்களானே, ஆமனே, இப்படி எல்லாம் வரம் சொன்னா உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்னால் வருகின்ற பொழுது அண்ணே நான் முன்னால போனா நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு ஐயா டிஎஸ்பி அவர்களை அழைச்சுக்கிட்டு இவரும் சேர்ந்து வந்து சேர்ந்துட்டார். யார அவரோட சேர்ந்து வந்திருக்கின்ற ஐயா வீரமணி, பேராசிரியர் வீரமணி அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பெரும் மகிழ்ச்சியை பரிமாறக்குள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்னும் ஒருவருடைய என் தூக்கத்தை அப்பப்ப கலைச்சுக்கிட்டே இருப்பார். சில வீடியோ போடுவார், அரசை குற்றம் சொல்லுவார், அதை தட்டி கேட்பார். வேற யாரும் இல்லை. உடனே மீச வச்சா வீரப்பை மட்டும் இல்லை, இங்க இருக்கிற வீர தளபதி டேனியல் அவர்கள் மாட்டாரு சொல்ல என்ன அநியாயம் நடக்குதுங்க போடுறா விடையா அடே. அது மாதிரி கணவனும் மனைவியும் எல்லா சமூக நிகழ்ச்சியிலும் அவர்கள் பெருந்திரளாக வருகின்ற பொழுது உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால ஜோதிலட்சுமி அதே மாதிரி தான், எங்க போனாலும் சரி ஜோதிலட்சுமி அவர்கள் முன்னாடி போய் நின்றுவாங்க. அண்ணே நான் மறந்துட்டேன், ஒன்றும் மறக்க வேண்டாம் தாயி, நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நான் எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டேட்டில் இருந்தால் வருவேன். இல்லைன்னா பேர் ஓட்டா வரலையேன்னு சொல்லிடுவீங்க, பேர் ஓட்டா அவர் பெரிய ஆளாக விட்டீங்க, அவர் வரமாட்டாருன்னுவீங்க. இது எதுக்கு வம்பு? நோட் பண்ணி வச்சுக்கிருவேன், டைம் கிடைக்கிறப்ப கட்டாயம் வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதனால எங்களுடைய குரல்களையும் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகின்ற இந்த யூடியூபர்கள் எத்தனை பத்திரிகை இருந்தாலும் பார்க்க மாட்டேன். யூடியூபர்களுக்கு இந்த நேரத்தில் கொடான கொண்ட நன்றிகளை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
ஏனென்று சொன்னால் டி.கே. ராஜா தம்பி இருக்கிறார், தேவா இருக்கிறாரு, வீர தமிழன் இருக்காரு, அன்பு தம்பி தினேஷ் மல்லர் இருக்காரு, செல்வராஜ் இருக்கிறார், ராசாத்தி இருக்குது. இப்படி யாரும் இருக்க பயம் வேண்டாம், எங்க கருத்து போய்கிட்டே இருக்க முடியாது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் சார்பாக அன்பு சகோதரர் ஆற்றல் அரசன் நெல்லையின் செல்லப்பிள்ளை என் இதயக்கனி அன்பு ரவி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை கதராடையாக அணிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். அதற்கடுத்து இதுக்கு அடுத்து இன்னொரு அன்பு தொல்லை இருக்கு. அன்பு தொல்லைன்னு நீ தப்பா நினைக்க கூடாது, உரிமை எடுத்துக்கிறது. அப்படியே நோணும் என் செல்ல பிள்ளை எங்க போனாலும் சரி, திருச்செந்தூர்ல டேய் எங்களுக்கு தாண்டா முதல் மரியாதை, டேய் அதான்டா எங்களுக்கு, நாங்க பின்னாலையும் போக மாட்டோம் முன்னாலையும் போக மாட்டோம்டா, பின்னால வழி திறந்து விட்டா தான் நாம் போவோம். திருச்செந்தூர் பட்டியினுடைய மகமை உலகிற்கு வெளிக்கொண்டு வந்து இந்த கதிர் பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, எல்லா பேருக்கும் வரலாறு தெரியுது. அப்ப சொல்ல மாட்டேன், அதான் சொல்றேன். அப்படி திருச்செந்தூர் பற்றி மகிமையை உலகிற்கு வைத்து நாற்கரதை அறுத்து தலைச்சுமையாகவும் இடுப்பாகவும் பிடிச்சுக்கிட்டு விடாமுயற்சியில் இங்கிட்டு பக்கம் ஒரு பக்கம் ரமேஷ் தேவேந்திரன், ஒரு பக்கம் அண்ணன் மகாராஜன் ஆடி அசைஞ்சு தேர் போகிற, அதாவது சிறுவில்லிபுத்தூர் தேர் போகிற மாதிரி திருவாரூர் தேர் போகிற மாதிரி கொண்டு போனாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூட நானும் பிடிச்சிட்டு போனேன். அண்ணன் வந்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம மிஸ்ஸக்கார என் பாசக்கார அண்ணன், ஏன்னா அருவம்பட்டி முருகேசன் அவர்கள் தூக்கி வச்சு கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அதெல்லாம் வரலாறு, எங்கெங்கெல்லாம் வரலாறுகள் இருக்கின்று சொன்னால் அது மூத்த தமிழ் குடியான தேவேந்திர குலத்திற்கு தான் உண்டு என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். 400 வருடங்களுக்கு 400 கோயில்களில் முதல் மரியாதைகள் அது உனக்கு கூட எனக்கு கொடுக்கல, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தேவேந்திரன் கொடுக்குறான் பாரியா, அதுதான் வரலாறு என்பதை நினைவு கூர்ந்து இந்த அன்பு செல்ல பிள்ளை என்னுடைய பாசமிகு அண்ணன் தேவாவின் அப்பா, எனக்கு அப்பா அன்பு செல்லப்பா அவர்களுக்கு அப்பா என்று இந்த கைத்தறியாரையை போட்டு அவரை கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய் தேவேந்திரா, ஜெய் தேவேந்திரா, ஜெய் தேவேந்திரா.